கௌரவ அமைச்சரவர்களே, நாங்கள் முக்கியமான குறைபாடுகளே கிட்ட வாங்க கட்சி சார்பிலையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த நிவாரணங்கள் அரசாங்கம் கொடுக்குறதுல இதில் எந்த விமர்சனமும் இல்லை. அதுக்கு முதல் நான் வந்து இந்த ஒழுங்கு இருக்கല്ലോ, இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் இருக்கிற மாதிரி நல்ல வரவேற்கப்படுது. நீங்களா செய்தது நல்ல, ஏன்னா இது தொந்தரவு குறைஞ்சி போச்சு. தேங்க்ஸ். அடுத்தது ஐயா இப்படி செய்ய எல்லாருக்கும் பொருந்தது இல்லை, அப்படி நீங்க கேட்க கூட. அது எனக்கும் தெரிஞ்சது ஒரு அனுபவம் இருக்கிற ஒரு இப்படி. இப்போ நான் சொல்ல வர என்னென்றால், நாங்கள் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியில் தான் இருக்கிறோம், ஆனால் எதிர்கட்சியாக இல்லை. இப்போ இங்கே என்ன நடக்கின்றால் தயவு செய்து அப்போ இதை சுற்றறிக்கை வந்து நீங்கள் அப்போ கேட்க நான் சொல்ல இல்லை. இப்போ இதில் இந்த பிரஜாசக்தி, அப்புறம் இந்த நாட்டின் அரசியலமைப்பும் பிரஜாதாந்திரி வந்த பிறகு இந்த பிரஜாவுக்கு தாந்திரியாக காணலை. ஏனெண்டா ஜனநாயகம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் கவுன்சில் அதெல்லாம் போட சொல்கிறீங்க. அதுக்கு பிறகு சமூக அபிவிருத்தி குழுவின் தலைவர் செயலாளர் பதவி வழியாக நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் இருக்குது. ஆனால் யார் இந்த பதவி என்றதும் இல்லை. இதில் இப்போ என்ன பிரச்சனை சுருக்கமாக சொன்னால், இந்த குழுக்கள் எல்லாத்துலேயும் வெளிப்படையாக சொல்கிறேன், இது உங்களுக்கு தெரியுமோ தெரியாமன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அதை சொல்லி போட்டு சொல்கிறேன். ஒவ்வொரு இடங்கள்லையும் எங்களை தெரிவு செய்யப்பட்ட ஜனநாயக ரீதியாக, அதான் நான் சொன்னேன் ஜனநாயக. அப்போ கதைக்கின்ற உறுப்பினர்களை வச்சிருக்கிறோம், அதுவும் கதைக்கலாம். அப்போ அந்த எங்களுடைய ஆக்கள் தெரிவு செய்யப்பட்ட ஆக்கள் அந்தந்த இடங்களில் இல்லாமல் வேறு ஆக்கள் சில இடங்களில் ஏரியாவுக்கு வெளியில் இருந்தும் கொண்டு வந்து போடப்படுது, மெம்பராக்கப்படுது. அப்போ இதே வந்து ஒரு எங்களுடைய உறுப்பினரை தான் சண்டை வருது எல்லா இடம். இப்போ நான் என்ன கேட்குறேன், அதில் கணக்கு பிரச்சனை இல்லை, சுற்றறிக்கை சரியாக தான் இருக்குது, அமுலாக்கம் புளியாகத்தான் இருக்குது. இவருக்கா முழுமையாக ரிவ்யூ பண்ணுங்கோ. ஏனென்றால் உங்களுடைய ஆக்கள் சுற்றறிக்கைக்கு ஏற்றவாறு இந்த பிரஜாசக்தி அமைப்பினை நிறுவுவதற்கான நடவடிக்கை நாங்கள் அதில் தெரிவு செய்யப்பட்ட எங்களுடைய ஆக்கள் உள்ளடக்கப்பட வேண்டும். அவங்க தெரிவு செய்யப்பட இல்லை. இதில் வந்து எடுத்துக்கொண்ட அதாவது ஒட்டுமொத்தமாக இதனுடைய தவிசாளர் அதாவது நான் தான், வேறு யாரும் இல்லை. ஆனால் பிறகு இதில் வந்து இருக்கிறாங்க, அங்கே அந்த பிரதேசத்தில் இருக்கிற மத குருக்கள் இருக்கின்றார்கள், போலீஸில் இருக்குது, ஜிஎஸ் இருக்கிறார், அங்கே இருக்கிற டிஓ இருக்கிறார், சமூர்த்தி, எல்லாரும் உள்ளடக்கியப்பட்டது தான் இது. இதில் வந்து இந்த ஐயா எனக்கு சொல்லிக் கொள்ளணும் என்னன்னு கேட்டால், இந்த வேலை திட்டத்தை முன்மொழிகிறதுல விஷயமாக நம்முடைய ஜனாதிபதிக்கு பெரிய பங்கு ஒன்று இருக்குது. ஏன்டா அவருக்கு இது வந்து இது ஒரு நாள் 2 நாள் முடிகிற வேலை திட்டம், இது ஒரு நீண்ட நாள் வேலை திட்டம். விஷயமாக இந்த வறுமை ஒழிப்பு வேலை திட்டத்தை உள்ளடக்கியிருக்கும். இது ஒன்றுக்கு அது இடத்துல வறுமை ஒழிப்போடு சேர்த்து அதில் நமக்கு தெரியும் நம்மட அந்தந்த பிரதேசங்களுடைய தனித்துவம், மக்களுடைய வாழ்நிலை, இதுகளை மேம்படுத்தி கொள்றதுக்கான வேலை திட்டம். அப்போ அந்த வேலை திட்டத்துக்கு இலக்காக போகின்ற போது அதில் நாங்கள் விஷயமாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதில் வந்து தவிசாளராக ஆளும் கட்சியில் ஒருத்தர் இருந்தால் நல்ல மட்டும் நாங்கள் பார்க்கிறோம். சரியா? நான் என்ன சொல்றேன்னு கேட்டால், அந்த ஆளும் கட்சி உறுப்பினரால் ஏதாவது முரண்பாடுகள் பாகுபாடுகள் செய்யப்படுமாக அது நாங்கள் அது என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் சரி, உங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை. அப்படியே குறைபாடுகள் இருந்து அதுகளை எங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் அதுகளை நிவர்த்தி செய்து கொள்கிறோம். சரியா? இருந்த போதும் கூட நாங்கள் எதிர்வரும் காலத்திலையும் கூட இப்போ நீங்கள் ஏதாவது குறைபாடுகள் நிகழ்ந்திருக்குமாக இருந்தால் அது எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து கொண்டு எங்களுடைய சர்க்குலரின் படி நாங்கள் இதுகளை முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள். என்னுடைய கோரிக்கை என்னென்றால், அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி உறுப்பினர்களே அதில் கிராம சேவக பிரிவு இருக்குமா இருந்தால் அந்த கிராம சேவக பிரிவுகளுக்கு அதன் தவிசாளர், அதன் செயலாளர், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை சேர்த்துக்கணும் இருக்கலாம். ஆனால் இல்லை, என்னண்டா
ஒரு ஆளுங்கட்சியில் ஒரு ஆளாக கூப்பிடலாம், தவிசாளர் ஒரு ஆள் வரலாம். அதே நேரம் எதிர்கட்சி உறுப்பினர் கட்சி சார்ந்து வரலாம். எல்லாருமே வந்து சண்டை பிடிக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது. நான் இதில் விவாதிக்க விரும்பல கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் இதில் விவாதிக்க விரும்பல, நான் விவாதம் ஆக்கவும் விரும்பல. நான் எந்த கோரிக்கை இதுதான், அங்கே எல்லாம் 25-30 பேர் எல்லாம் வரையினோம், 6 வரையினோம், அதெல்லாம் விவாதிக்க விரும்பல. நான் கேட்கறது என்னென்றால், இப்போ தெரிவு செய்யப்பட்ட அந்தந்த பகுதிகளில் இருக்கிற உறுப்பினர்களை உள்வாங்குங்கள். ஓகே, தேங்க்யூ. தீர்மானம் இல்லை, நாங்கள் இது சம்பந்தமாக இது சம்பந்தமா ஏற்கனவே தீர்மானம் எடுத்தப்பட்டு ஒரு சர்க்கிள் இருக்கு தானே. நாங்கள் என்ன மேலதிகமாக உரிய அமைச்சரோட இது சம்பந்தமாக கழிச்சு அதுக்கான திருத்தங்கள் கொண்டு வந்து நான் கூட எதிர்கேள்வியை இதை ரெண்டாவது மிக முக்கியமாக சொல்கிறேன். நாங்கள் இதைத்தான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு எல்லாத்துக்கும் நான் போகல, இந்த சில நிகழ்வுகள் ஒரு கட்சி ரீதியான மாதிரியான தோற்றப்பாடு இருக்குது. உதாரணத்துக்கு யாழ்ப்பாண இதில் ஒரு வடமாகாண சபையினுடைய பண்பாட்டு நிகழ்வு அது நடந்தது. அதில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தருக்கும் அறிவித்தலை. அது பொதுவாகவே ஒரு 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 கட்சி மாதிரி தோற்றப்படுது. அதை தயவுசெய்து தவிர்த்து எல்லாரையும் சேர்த்து கொள்ளுங்கள். இல்லை, அதில் ஒரு உண்மை இருக்கு என்னன்னு கேட்டால், நீங்கள் சொல்கிறது சரியே உண்மையிலே. இப்போ அதாவது அந்த அந்த இது வந்து பிரதேச மட்டத்தில் நடைபெற்று பிறகு மாவட்ட மட்டத்தில் நடைபெற்று பிரதேச மட்டத்தில் இருக்கின்ற நிகழ்வுகளுக்கு அந்த இருக்கின்ற உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டு, மாவட்ட மட்டத்தில் நடக்கின்ற உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டு, மாகாண மட்டத்தில் நடக்கின்ற போது அது உறுப்பினர் அழைக்கப்பட இல்லை. அதுதான் பிரச்சனை. சரியா? இது அப்போ அது சம்பந்தமாக இது சம்பந்தமாக நாங்கள் உண்மையில் நாங்கள் சொல்கிறப்ப அது சம்பந்தமாக நாங்கள் எதிர்காலத்தில் கவனத்தில் எடுக்கிறோம். சரியா? இதாவது ஃபர்ஸ்ட் டைம். சரியா? அப்போ ஆனால் ஒரு உண்மை இருக்கு என்னன்னு கேட்டால், இதில் எடுக்காத வேறு எதுவும் காரணங்கள், வேறு எந்த காரணமும் இல்லை. எடுத்தால் இதான் முரண்பாடுகள் உள்ளுக்கு வந்துடக்கூடாதுங்கிறது தான். அதில் வந்து வேறு ஒரு ஆளுங்கட்சியிலையும் கூட 2 அமைச்சர், நான் அமைச்சர் என்ற வகையில் வன்னிய பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அமைச்சர் 2 பேர் தான் கலந்து கொண்டு, வேறு எந்த ஒரு பாராளுமன்றத்துக்கு உறுப்பினருக்கு அழைப்பு விடுக்க இல்லை. அப்படி நாங்கள் கேட்டோம். கடைசி நேரத்தில் எனக்கு தெரிய வந்துச்சு. இருந்த போது கூட நாங்கள் இதுவரும் காலங்களில் முடிஞ்சது தான். அதை நான் மறுக்க இல்லை. ஆனால் இன்வால்வ் பண்ணுங்களை கோரிக்கை. வடக்கு மாகாணத்துடைய பண்பாடுகளை கட்டி எழுப்புகின்ற ஒரு மேடையாக இருக்கின்ற பொழுது அது வடக்கு மாகாண அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழைக்கிறது எந்த விதமான பிரச்சனை இல்லை. மட்டுமில்லை, ஏனைய அமைச்சர்கள் கூட்டங்களுக்கும் அழைப்பு விடப்படுகிறது. அது கொஞ்சம் கவனத்தை கொள்ளுங்க. ஓகே ஓகே அமைச்சர், ஒரு பிரச்சனை என்னடா, இந்த பிரதேச மீட்டிங்கில் வச்சு போட்டு தான் நாங்கள் இப்போ மாவட்டம் வைக்கிறோம். அது ஒருக்கா 2-3 மந்த்ஸுக்குரிய டேட்டுகளை முதல்ல ஒருக்கா செல் பண்ணுங்க. பார்லிமெண்ட் டேட் தெரியும் தானே உங்களுக்கு. அதில் ஒரு குறைபாடுன்னு சொல்கிறேன். அதோட உண்டு. 2வது, ஒரே நேரத்தில் 2 வைக்காங்க. கோப்பை வேலனை 2 வைக்க என்னட்டு போடுறது ஒரே நேரத்தில் காலமே வைக்காம காலமாக கோப்பை பின்னரம் வேலனை எல்லாருமே தனித்தனி தலைவர்கள் தானே ஒரு அரேஞ்ச் பண்ணி ஜிஏ ஒரு ஃபுல் 3 மாதத்துக்குரிய டேட்டை எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க. அப்போ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். தலைவர்களே, இந்த பிரதேச இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு முன்னர் பிரதேச அபிவிருத்தி கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். ஆனால் எங்களுடைய மருதங்கனி வடவராட்சி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நடத்தப்படவில்லை. அடுத்த போதில் நடத்தப்படாது. நாங்கள் இதுல வந்து அதுல முடிவெடுக்கால ஒரு முறை இருந்துட்டு இப்ப 2 விஷயம். இது ஒரு குறைபாடு. மாநகர சபைக்கு பொது நூலகம் மாநகர சபை வடமாத்தி கிழக்குன்னா கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை தான் இருக்குது. எல்லா நாளும் வைக்கிறாங்க ஊடகங்களை. மாவட்ட ஒரு கேட்காம முரண்பாடு வேணாம். அது என்ன குறைபாடை சொல்றேன். நிச்சயமா அது எங்களுக்கு ஒரு பெரிய குறைபாடாக இருந்தது. அந்த லைப்ரரி பொது நூலகத்தினுடைய அந்த ஜனாதிபதியை வந்த நிகழ்வு, அந்த நிகழ்வு மாநகர சபை தான் செய்திருக்க வேணும். அது செய்யலை. அதுக்கு பிறகு ஒரு தனிப்பட்ட முறை நான் ஏற்கனவே உங்களுடைய இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இமிக்ரேஷன் திறப்புக்கு நான் வந்தேன். அதுக்கு பிறகு நான் அங்கே போய்க்க நிகழ்வு கிட்டத்தட்ட முடிஞ்சுது. அதில் நின்றாக்களுக்கு என்ன தெரியல. அவன் பொடி கேட்கன்றான். நான் முடியாது. பொடி செக்குக்கு நான் வரையில் ஐ கான் கம்னு 2 எழுபடிப்பட அது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்றால்,
அதை மாநகர சபையை கொடுத்துருக்க வேணும். அது உண்டு, அது முடிஞ்சு போச்சு. இனிமேலாவது அப்படியான நிகழ்வு என்ன நாங்கள் ஜனாதிபதிக்கு வாரம் தானே. அப்போ அது நிராகரிக்கிற பிள்ளை. மற்றது கடைசி இந்த இந்தியாவினுடைய அன்பளிப்பாக இருக்கிற இந்த திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம் எங்களுக்கு கொடுக்காம இருக்குது. நான் கேட்டதுக்கு சில காரியம் சொல்கிறேன், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அதாவது சில சமயங்களில் முனிசிபாலிட்டி கேனாட் மேனேஜ் அது ரெண்டும் சில கரெக்டாக நான் ஒத்துக்கொள்கிறேன். அதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இப்போ தடை நீங்கள் இல்லை, ஜனாதிபதியும் இல்லை, எனக்கு அது தெரியும். ஆனால் இந்த கலாச்சார அமைச்சு இருக்குது, அவன் விடாமல் பிடிச்சி கொண்டு நிற்கணும். இந்த இது கல்ச்சுரல் மினிஸ்ட்ரி தயவு செய்து அதை கதைச்சு அவே என்னென்னா தாங்களும் அது இது எங்களுக்கு ப்ளீஸ் வெயிட் இந்தியா எங்களுக்கு அன்பளிப்பாக யாழ்ப்பாண மக்களுக்கு தந்த தயவு செய்து நான் கதைச்சப்பிரகாயம் சரி சரி ஐயா. அப்போ அது யாழ்ப்பாண மக்கள் தந்தது, எங்களுக்கு கையளிக்க வேண்டியதானே. அது அமைச்சருக்கு தானே விடுறேன், அமைச்சருக்கு தானே கோரிக்கை விடுறேன். நான் ஒரு நிமிஷம் கோபப்படாங்க. ஏற்கனவே நீங்கள் வயசு போயிட்டு இன்னும் கோபப்பட்டீங்களா, செத்து போயிருக்கீங்க, கோபப்படாங்க. நான் சாக மாட்டேன் தம்பி, 86 வயது, 36 வயது கொஞ்சம் காலம் எடுத்து தான் நான் 86 36 மாதிரி இருப்பேன். இந்த வைத்தியம் இந்த வேலை, அவற்ற வைத்தியம் இந்த வேலை, சரியா? ஆனபடியா அதில் நீங்கள் ஒரு தயவு செய்து கவனம் எடுத்து அதை மாநகர சபைக்கு கையெழுறது நடவடிக்கை இருக்குது. அது அவ்வளோதான். தேங்க்யூ. தொடர்ந்து கூட்டங்கள் நடந்து கொண்டு வருது. தொடர்பாக கூட்டங்கள் நடந்து கொண்டு வருது, அமைச்சும் எல்லாம் சேர்ந்து தான் நடக்கிறோம். அது ஒரு மற்ற மாநகர சபையிலும் ஒரு இது இருக்குது. அவர்கள் அந்த ஆளணி அதை ஏற்றுக்கொள்வதற்கான ஆளணியிலும் அதில் ஒரு பங்கிட்டு இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குரிய தேவைகள் இருக்குது. அதெல்லாம் ஒரு சின்ன தணக்கம் இருக்குது. அப்போ அது ஆனால் அமைச்சும் அதை இது மாநகர சபை கொடுக்கறதுக்கு தான் விருப்பமாக இருக்குது. அது பிரச்சனை. அதில் இருக்க பாதையை திறந்து விடணும். அது மாநகர சபை கொடுத்த பாடசாலை பிள்ளை நடந்து போகும். கமிஷனர்